வணக்கம். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பிஜேபியோட கிறிஸ்டியன்ஸ் மீதான தாக்குதல் என்பது முஸ்லிம்ஸ் மீதான தாக்குதலை விட ஆபத்தானது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை கொண்டு வரும். ரெண்டாவது, இதன் மூலமாக கிறிஸ்டியன்ஸ் மூலம் தாக்குறது மூலமாக அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் சில மாநிலங்களில் முஸ்லீம்களுக்கு எதிராகவும் கிறிஸ்டியன்களை தூண்டி விடுறாங்க. ஸோ ஒரு விதமான ஒரு பதட்ட நிலையிலேயே இந்திய சமூகம் இருப்பதைத்தான் மோடி அரசு விரும்புகிறது. இந்திய மக்கள் ஒற்றுமையுடன் இதை முறியடிக்க வேண்டும். ஏன்னா இப்போ எல்லா ஸ்டேட்லையும் ஜம்மு காஷ்மீரில் தொடங்கி வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் பாஜகவினர் தனித்தனியாக போராடுகிறார்கள். வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக போராடுகிறார்கள். பிரதமருடைய குரல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கூட வரல. ஒரு 4 நாட்கள் கழித்து தான் இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதை நாங்கள் கண்டிக்கிறோம், அதுக்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொன்னாங்க. தாக்கா சைட்லேருந்து அதை மறுத்து இருக்கிறாங்க. பட் அதை தாண்டி பிரதமருக்குன்னு ஒரு குரல் இல்லைங்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அவர் ரொம்ப எல்லாத்துக்கும் உடச்சி பேசக்கூடியவராச்சே. இந்திய வெளியுறவு கொள்கை தோல்வி வங்கதேச நிலவரம், அதாவது இட்ஸ் a monumental failure. மோடி கவர்மெண்ட்ஸ், நரேந்திர மோடி கவர்மெண்ட்ஸ் monumental failure is in Bangladesh. The situation in Bangladesh, alarming situation in Bangladesh, is a classic example of மோடி கவர்மெண்ட்ஸ் foreign policy failure. 12 ஆண்டு மோடி அரசாங்கத்தோட வெளியுறவு கொள்கையின் படுதோல்வியின் அடையாளம், இப்பொழுதைக்கு உச்சகட்ட அடையாளம் வங்கதேச நிலவரம். மோடி 12 ஆண்டுகளில் இந்தியாவுக்கு பிரதமராக வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள் மீது, முஸ்லீம்ஸ் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் வங்கதேசத்தில் இன்றைக்கி இந்துக்களுக்கு எதிரான தாக்குதலாக திரும்பி இருக்குது. இந்தியாவில் சிறுபான்மையின மக்களை மோடி அரசு காப்பாற்ற தவறுவதற்கான விலையை வங்கதேசத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள், வங்கதேசத்தில் பிறந்து வளர்ந்த இந்துக்கள், அவர்கள் வங்கதேச குடிமக்கள். ஆனால் அந்த அரசு அவர்களை சிறுபான்மையினராக கருதி அவர்களுக்கு எதிரான அந்த வன்முறையை இன்றைக்கு கிட்டத்தட்ட அனுமதித்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பிரச்சனை 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஷேக் ஹசீனா காலத்திலேயே தொடங்கி விட்டது. 2022 ஆயுத பூஜா, மேற்கு வங்கத்தில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படக்கூடிய பூஜா, காளி பூஜா. அந்த பூஜாவில் அது மேற்கு வங்கத்தில் நடத்தப்படக்கூடிய காளி பூஜை கொண்டாட்டங்கள் இதுலேயும் தொடரும். வங்கதேசத்திலையும் தொடரும். லைன் அப்படிங்கிறது கல்ச்சுரல் லீனியேஜ். வங்கதேசத்தில் 2022 பூஜா ஹாலிடேஸ் அப்போ நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் என்னென்னா, வங்கதேசத்தில் டாக்காலேருந்து 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் மிகப்பெரிய அளவில் பூஜா பந்தல் போடப்பட்டிருக்கிறது, காளி பூஜா பந்தல் போடப்பட்டிருக்கிறது. வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் அந்த பூஜா கொண்டாட்டக்காரர்களுக்கு பிரதமர் ஷேக் ஹசீனா, அன்றைய பிரதமர் உரையாற்றுகிறார். அவர் உரையாற்றும் பொழுது சொன்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட், ஆக்சுவலாக வங்கதேசத்தில் நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குன்றதுக்கு அதுவே ஒரு சரியான உதாரணம். 22 பூஜா ஹாலிடேஸ், கரெக்டாக 2 வருஷம் பூத்து 24 ஆகஸ்ட்டில் தான் இவர் தப்பி ஓடி வராங்க ஷேக் ஹசீனா. அப்போ அந்த பேச்சில் வங்கதேச தன்னுடைய மாளிகை, பிரதமர் மாளிகையிலிருந்து டாக்காவில் இருந்துட்டு அங்கேருந்து ஒரு 50-55 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் கூடியிருந்த காளி பூஜையை கொண்டாடுவதற்காக கூடியிருந்த இந்து பக்தர்கள், வங்காளிகள் எல்லோரும், அவர்கள் மத்தியில் வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் டாக்காவிலேருந்து பேசிய ஷேக் ஹசீனா ரொம்ப முக்கியமான ஸ்பீச். நீங்கள் அப்பயே வங்கதேசத்து இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்களை தொடங்கி இருந்தன, துர்கா பந்தல்கள் எல்லாம் கொளுத்தப்பட்டிருந்தன சில இடங்களில். அதையெல்லாம் நினைவு கூர்ந்த ஷேக் ஹசீனா சொன்ன ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப 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 முக்கியமானது. அவர் சொன்னார், ஷேக் ஹசீனா, நம்முடைய அண்டை மாநிலமான இந்தியாவில் நடைபெறும் சம்பவங்கள் நமக்கு மிகுந்த கவலை அளிக்கின்றன. குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் மீது இந்தியாவில் கடும் தாக்குதல் தொடக்கப்படுகிறது. பிரதமர் அங்கு இருக்கிறார், ஆனாலும் அங்கு கடும் தாக்குதல் நடக்கிறது. இது இப்படியே போனால், ஷேக் ஹசீனாவோட ஃபேமஸ் வேர்ட்ஸ், இது இப்படியே போனால் இந்தியாவில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்களை அவர் சொல்லுகிறார். இது இப்படியே போகுமே ஆனால் அதற்கான எதிர்வினை இங்கு இருப்பதை நாம் தவிர்க்க முடியாது. இது அவர் சொன்ன வார்த்தை. தடுக்க முடியாதுன்னு சொல்லலை, தவிர்க்க முடியாது. இன்னெவிட்டபிள்ன்றாங்க. எவ்வளோ பெரிய லோடட் ஸ்டேட்மெண்ட். ஷேக் ஹசீனாவோட ஃபேமஸ் வேர்ட்ஸுங்க இது. 2024 22 டாக்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில், அந்த ஊர் வீடியோ கான்ஃபரன்ஸில் பூஜா ஹாலிடேஸ் பூஜை, இப்போ காளி பூஜைக்காக வந்திருந்த ஆயுத பூஜா, அது ஏறத்தாழ இனிமேல் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது ஸ்டாண்ட் ஆஃப் தி ஸ்டேட்டா மாறுமாங்கிற கேள்வி. அதுதான் சொல்றேன். ஏன்னா இந்த வார்த்தையை இப்போ யூனிஸ் சொல்லியிருந்தாலும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இஸ் அமெரிக்கன் ஸ்டூஜ் அண்ட் மதவாதிகளுக்கு
தெரிஞ்சோ தெரியாமலோ யூனிஸ் தொண போயிட்டு இருக்காரு. ஷேக் ஹசீனா வாஸ் a thorough secular person. Bangladesh is not an Islamic country. முஜிபுர் ரஹ்மான், கிரேட் முஜிபுர் ரஹ்மான்ஸ் டாட்டர். ஷேக் ஹசீனா வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தது. நம்முடைய அண்டை நாடான இந்தியாவில் சிறுபான்மையின மக்கள் தொடர்ந்து தாக்கப்படுவார்களே ஆனால் அதனுடைய எதிரொலி, அவங்க சொன்ன வார்த்தை, த எக்கோ, இங்கு ஏற்படுவதை நம்மால் தவிர்க்க முடியாது. வெரி வெரி லோடட் ஸ்டேட்மெண்ட். பட் 2021 கொரோனா, 22, 23, 24, ஏன் 20லேருந்தே எடுத்துக்கலாம், பங்களாதேஷில் இந்து கோயில்களுக்கு எதிராக நடந்த தாக்குதல்களில் மோடி அரசு இன்ட்ரெஸ்டிங்லி வாய்மூடி மௌனம் காத்தது. இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான்ல எல்லாம் கூட அந்த அளவுக்கு கோயில்கள் தாக்கப்படவில்லை, தகர்க்கப்படவில்லை. ஆஸ்திரேலியாவில் கூட நடக்கலை. அந்த அளவுக்கு உலகிலேயே அங்கே இந்துக்களுக்கு எதிரான கலவரங்கள் மிகப்பெரிய அளவில் நடந்து தனிப்பட்ட முறையில் இந்துக்கள் கொல்லப்பட்டது மற்றும் இந்து கோயில்கள் தாக்கப்பட்டது எங்கன்னா கடந்த 4 ஆண்டுகளில் அது பங்களாதேஷில் தான். பாகிஸ்தானில் கூட கிடையாது, வேறு எந்த நாட்டிலையும் கிடையாது, டர்க்கியில் கூட கிடையாது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், வங்கதேசத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றது மட்டும் கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம், அதில் எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் இந்தியா இருந்தது. இன்ஃபேக்ட் ஷேக் ஹசீனாவோட இந்த ஸ்டேட்மெண்ட்டை பற்றி அங்கே கேள்விகள் கேட்ட பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்தியன் அம்பாசிடர், ஹை கமிஷன்லாம் வாய்மூடி மௌனமாக இருக்காங்க. அதன் பிறகு இந்தியாவிலே அது குறித்த கேள்விகள் எழுப்பப்பட்ட போது டினையல் மோடில் தான் பிஜேபி இருந்தது. ஸோ வங்கதேசத்தில் ஹிந்துக்களுக்கு எதிரான கனடாவில் கொடுத்த முடிஞ்ச ரியாக்ஷனை மோடியால் ஒரு கோயிலை சுற்றி 6 மணி நேரம் சுற்றி வரானுங்க, கட்சியில் ஒரு போர்ஷனை அந்த கோயிலோட ஒரு போர்ஷனை மட்டும் உடச்சானுங்கன்னா அதுக்கு ஆஹா ஓஹான்னு குதிக்கக்கூடிய பிஜேபி வங்கதேசத்தில் 2022, 23, 24, 25 கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக நடக்கக்கூடிய சிறுபான்மையின மக்கள், அங்கே சிறுபான்மையின இந்துக்கள் மட்டுமில்லை, கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். பட் த பிக்கஸ்ட் டினாமினேஷன் இஸ் ஹிந்துஸ். அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிரான அவர்கள் சிறுபான்மையினர். வாய் திறக்க வேண்டிய அளவுக்கு வாய் திறக்கவில்லை பிஜேபி. ஏன்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அங்கே இந்த சிக்கல் இருக்குது. பாகிஸ்தானை காலி பண்ண இப்போ ஆப்கானிஸ்தானோட கரங்கோத்திருக்கு இந்தியா. சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை மட்டுப்படுத்த ஷேக் ஹசீனாவோ பங்களாதேஷும் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அவங்கள கைக்குள்ளே வச்சுக்கணும்னு விரும்புது பிஜேபி. அதனால தான் அவங்களோட கோர் இஷ்யூ ஹிந்துக்கள் நலன். சோகால் ஹிந்து கத்ரே ஆட்சிக்கு வந்தல, ஒரிஜினலி ஜெனுயின்லி ஹிந்துஸ் ஆர் இன் டேஞ்சர் இன் பங்களாதேஷ். ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட வரல. என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய அங்கே பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் வித் மெனி பிஜேபி லீடர்ஸ் வித் பங்களாதேஷ் ப்ளஸ் இந்த ரீஜனில் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கணும்னா இதெல்லாம் செஞ்சாகணும். ஸோ பிஜேபியும் ரெட்டநாக்கில் தான் பேசுதுன்றது பட்டவர்த்தனமாக தெரிஞ்ச உண்மை. ஒரு நிறைய கேள்வி சார், இந்த பங்களாதேஷ் இஷ்யூ சம்மந்தமாக போராட்டம் வெஸ்ட் பெங்காலில் நடக்கும்போது ஒரு சீரியஸான வார்த்தையை சுவேந்து அதிகாரி பேசியிருக்கிறார். இஸ்ரேல் காசாவில் செய்ததை போன்ற பாடத்தை நாம் வங்கதேசத்திற்கு கற்பிக்க வேண்டும்னு இந்தியன் ஸ்டேட் அந்த மாதிரி செய்யணும்னு அவர் அறைகோள் விடுத்திருக்கிறார். இந்தியன் ஸ்டேட்டோட வாய்ஸ் இப்படி தான் இருக்குமா, இல்லை அது அவர் பெங்கால் எலெக்ஷனை மையப்படுத்தி பங்களாதேஷில் முஸ்லீம்ஸ்க்கு எதிராக தானே அப்படிங்கிற டார்கெட்டடாக அவர் பேசுகிறாரு? எப்படி பார்க்குறீங்க? காசாவில் முஸ்லீம்ஸ்க்கு எதிராக பண்ணது மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள். பங்களாதேஷில் போய் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தணும்னு சொல்கிறது முதல்ல கருத்தியல் ரீதியாக as a policy and as a thought and as a process highly condemnable, மிகுந்த கண்டனத்துக்குரியது, அட்டுழியத்தனமானது. அங்கே காசாவில் பண்ண மாதிரி நீ பண்ணணும்னா இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை கொன்றொழிக்க வேண்டும் என்று பேசுகிறார். அவர் பேர் என்ன? சுவேந்திர அதிகாரி. அவர் சிறையில் தள்ளப்பட வேண்டும். அவர் ஹேட் ஸ்பீச் பேசியதற்காக சிறையில் தள்ளப்பட வேண்டும். இது அடுத்த நாட்டோட விவகாரம். இன்னொரு முக்கியமான விஷயம், காசாவில் இஸ்ரேல் பண்ணதை இந்தியா நினச்சா கூட பங்களாதேஷில் பண்ண முடியாது. பங்களாதேஷ் இஸ் அ வெரி பவர்ஃபுல் ஆர்மி பேக்ட் அப் பை சைனீஸ் அண்ட் அமெரிக்கன் டெக்னாலஜி. ஸோ நினச்சா கூட ஒன்று இன் பிரின்சிபல் முடியுமா, செய்யலாமா, கூடாதா? சத்தியமாக செய்யக்கூடாது. அந்த ஆப்டிடியூடே தப்பு. 67,000 பேர் 70,000 பேரை கொலை பண்ண இஸ்ரேலோட இந்தியா ஒப்பிட முடியாது. இந்தியா ஒருபோது போட்டி போட முடியாது. நம்மளோட சர்வதேச வெளியுறவு கொள்கை என்பது அத்தகைய மூர்க்கங்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதல்ல. ரெண்டாவது, நம்ம நினச்சாலும் செய்ய முடியாது. அது ஒரு நான் ஸ்டேட் ஆக்டர். யார்? காசாவில் ஹமாஸ் இஸ் அ நான் ஸ்டேட் ஆக்டர், வேறஸ் பங்களாதேஷ் இஸ் அ ரெகுலர் ஆர்மி. இந்த மினிட் இன்னைக்கு இந்தியா மிலிட்ரி இன்டர்வென்ஷன் கனவு கூட காண முடியாது. நினச்சா சைனீஸ் ஃபோர்ஸஸ் உள்ளே நிற்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பேசுறது தான் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. பங்களாதேஷ் இஸ் அ சீரியஸ் இஷ்யூங்க. மோடி கவர்மெண்ட்டோட 12 ஆண்டு கால வெளியுறவு கொள்கையின் நம்பர் 1 சவால், தி சேலஞ்ச் பங்களாதேஷ். பங்களாதேஷ் இஸ் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ்ங்கிறதுனால இதில் ஒரு மௌனம் காக்குறாங்களா? இல்லைங்க, இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் மட்டும் இல்லைங்க. நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேங்க, ஹிந்துஸ் எங்கேயாவது தாக்கப்பட்டா, கனடாவில் ஒரு ஹிந்து தாக்கப்பட்டா கூட, அல்லது யூஎஸில் யாராவது ஒரு ஹிந்துவுக்கு ஏதாவது ஒரு தனிப்பட்ட பகையாது இருந்துன்னா கூட கச்சை கட்டிக்கிட்டு குதி தேழக்கூடிய அமித்ஷாவும் மோடியும் வெளியுறவு துறையும் பிரதமர் அலுவலகமும்
இன்னைக்கு இல்லைங்க, 22லேருந்து இந்த 4-5 ஆண்டுகளாக பங்களாதேஷ் விவகாரத்தில் கையது கொண்டு மெய்யது பொத்திக்கின்னு இருக்காங்க. இந்த சிச்சுவேஷன் இப்படி ஆகிறதுக்கு முன்னால் நான் சொல்கிறேன், 22ல் மிகப்பெரிய அளவில் கலவரம் வெடித்தது. இந்தியாவில் சிறுபான்மையினர் தாக்கப்பட்டால் அதனுடைய எதிரொலி பங்களாதேஷில் இருப்பதை தடுக்க முடியாதுன்னு வெளிப்படையாக இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்களை நியாயப்படுத்தி பேசியவர் இன்னைக்கு இந்தியாவில் தஞ்சம் புகுந்து இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா. கிட்டத்தட்ட 15 இந்து கோயில்கள் தகர்க்கப்பட்டன அந்த ஓராண்டு மட்டும், 22-23. நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கை கொஞ்சம் கூட குறையா இருக்கலாம். 15 இந்து கோயில்கள் தகர்க்கப்பட்டன. இது மனித குலத்துக்கு எதிரான குற்றம். ஏன்னா எல்லா நாட்டிலையுமே சிறுபான்மையின மக்கள் பாதுகாப்பு என்பது பேராமவுண்ட். நம்பர் 1 டியூட்டி ஆஃப் எனி கவர்மெண்ட் இஸ் டு ப்ரொடெக்ட் மைனாரிட்டிஸ். வங்கதேசத்தை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையின மக்கள் என்பவர்கள் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் தான். அப்போ இந்துக்களுடைய ஒரு 15 கோயில்கள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன 2022-23 காலகட்டத்தில். என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு வெளிப்படையாக அந்த நாட்டோட உள்துறை அமைச்சர் பேசுகிறார். இந்தியா மௌனம் காத்தது. அப்போ அதற்கான பலனை தான் நம்ம இன்றைக்கி அனுபவிக்கிறோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பங்களாதேஷில் சுச்சுவேஷன் மோசம் அடைஞ்சதுன்னா, அது எலெக்ஷன்ஸ்லாம் வருது பெங்காலில், அதனுடைய விளைவு இந்தியாவில் இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்புகள் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தானிக்கு தீனின்னு அந்த வாய்ப்பு இருக்குது. ரெண்டு பேருமே, அதாவது ரெண்டு மதத்தில் இருக்க ஃபண்டமெண்டலிஸ்ட்ஸ்மே தே த்ரைவ் ஆன் ஈச் அதர். அவனை காமிச்சு இவன் வளருவான், இவனை காமிச்சு அவன் வளருவான். அது அங்கே இப்போ பாகிஸ்தானோட ISI இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு பங்களாதேஷில். பாகிஸ்தானி சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸும் அதிகமாகிடுச்சு. ஒரு ஆஸ்பிரேஷனல் மிடில் கிளாஸ் அங்கே இன்றைக்கி வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அவனை ஈஸியாக மதத்துக்கு பலியாக்குறது. இப்போ நம்ம ஊரில் பிஜேபி RSS மிடில் கிளாஸ் சப்போர்ட் பண்ணுதில்ல, அந்த மாதிரி அங்கே ஆஸ்பிரேஷனல் மிடில் கிளாஸை நீங்கள் திருப்பி விடுறதுன்றது இந்துக்களுக்கு எதிராக திருப்பி விடுறதுன்றது ரொம்ப சுலபமானது. அப்புறம் இதை இந்தியா எப்படி சமாளிக்க போகுது? ஒரு என்ன பாலிசி? நான் ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை மோடி கூப்பிடல, குறைஞ்சபட்சம் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் அழைச்சி பேசியிருக்கணும். ஏன்னா வெளியுறவு கொள்கை என்பது இந்தியாவுடைய மாநிலங்கள் சில மாநிலங்களுக்கு சில அண்டை நாடுகளுடன் தொப்புள் கொடி உறவு இருக்கிறது. அப்போ இந்தியாவோட வெளியுறவு கொள்கையில் மாநில கட்சிகளுக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. அந்த காலத்தில் வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் சம்பந்தமான எந்த முக்கியமான ஒரு இஷ்யூ ஒப்பந்தம் பிரகடனம்னாலும் சாதாரணமாக இந்திரா காந்தி அன்றைக்கு இருந்தபோது ஜோதிபாஸோட பேசுவார், மேற்கு வங்க முதலமைச்சரோட. மன்மோகன் சிங் அரசு இருந்தப்போ கூட மம்தாவோட பேசியிருந்தாங்க. இந்த முறை சுத்தமாக கண்டுக்கிறதே கிடையாது. இப்போ தீஸ்தா வாட்டர் செட்டில்மெண்ட்டில் கூட அதான் மம்தா பானர்ஜியோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அந்த அந்த இப்போ நீர் பங்கீட்டில் பங்களாதேஷில் மேற்கு வங்க அரசு அவங்க கலந்து கொள்ளவே இல்லை. ஏனெனில் அந்த நீர்த்தேக்கத்திலிருந்து தான் அந்த மேற்கு வங்கத்துக்கும் தண்ணீர் போய் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு வெளியுறவு கொள்கை என்பது மத்திய பட்டியல் யூனியன் லிஸ்ட் சென்ட்ரல் சப்ஜெக்டாக இருந்தாலும் வெளியுறவு கொள்கையில் இந்தியாவுடன் தொப்புள் கொடி உறவு வைத்திருக்கக்கூடிய மாநிலங்கள் கலந்தாலோசிக்கப்பட வேண்டும், பட்டது என்பது கடந்த கால வரலாறு. பகல்காம் அட்டாக்கு JNKவில் உங்களுக்கு 3 MP இல்லைன்னுட்டு சீஃப் மினிஸ்டர் உமர் அப்துல்லாவே கூப்பிடல. ஆனால் மக்களோட பிரதிநிதி இப்போ அவரு தானே. அவை இந்தியாவோட வெளியுறவு கொள்கை என்பது மற்ற நாடுகளைப் போல அல்லாமல் இது இங்கே பிராந்திய கட்சிகளுக்கும் அதில் பெருத்த பங்கு உண்டு. பார்டர் ஸ்டேட்ஸ் அப்படின்னும் போது நீங்க அவங்களுக்கு அப்போ பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனை இந்திய அரசு எப்படி சமாளிக்க போகிறது? வரட்டுத்தனமாக பிஜேபி நடந்துக்குச்சுன்னா இந்தியா பேரழிவை சந்திக்கும். ஏன்னா இட் வில் பி அ ஃபாரின் பாலிசி டிசாஸ்டர் ஃபார் இந்தியா. ஏன்னா வெறும் பங்களாதேஷ் மட்டும் இல்லை, அவனோட இன்னைக்கு பின்னால் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் கை கோத்துருக்காங்க. ஆகவே பங்களாதேஷ் விஷயம் பல கோணங்களிலிருந்து பார்த்தாலும் இந்தியாவுக்கு பெருத்த தலைவலியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறது. கடந்த 25 மோடி அரசு வந்ததிலிருந்து கடந்த 12-14 ஆண்டுகளில் இந்திய அரசின் மிகப்பெரிய வெளியுறவு கொள்கை சவால், த மோஸ்ட் சேலஞ்சிங் ஃபாரின் பாலிசி கிரைசிஸ் வங்கதேசத்தில் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் தான். ஆசிய பிராந்தியத்திலேயே இவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்தியா எச்சரிக்கையாக இல்லை என்றால் நிலைமை கையை மீறி போகும். 7 மாநிலங்களில் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது தாக்கப்பட்டிருக்கிறது. செலிப்ரேஷன்ஸில் தொடங்கி பல விஷயங்கள் நேரடியான மிரட்டல்கள், சர்ச்சுக்குள்ளே புகுந்து வேண்டலைஸ் பண்ணுறதுங்கிறதா போயிருக்கிறது. ஹிந்துத்துவ அவுட்ஃபிட்ஸ் அடுத்த எதிரியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களா? ஏன்னா இது சர்வதேச அளவில் மிக நிச்சயமாக எதிர்வினைகள் வரும்னு தெரிஞ்சும் பிரதமர் காலையில் சர்ச்சைக்கு போகிறார், ஆனால் நாள் முழுக்க கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் சூறையாடப்படுகிறதுனா எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? திஸ் இஸ் பை டிசைன் தான், நாட் பை ஆக்சிடென்ட். இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல்.
7 மாநிலங்களில் நடத்தினா இதெல்லாம் யார் செய்கிறான்றது நமக்கு தெரியும். நேரடியாக அவங்க செய்ய மாட்டாங்க. இதுக்குன்னு சில பேர் அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்கள டீலிங் பண்ணி வச்சுருப்பாங்க, அல்லது அவங்க லோ ப்ரொஃபைலில் இருப்பாங்க, அல்லது சிலர் வந்து கட்சியில் ஓப்பனாகவே இந்துத்துவ அமைப்புகளை இயங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இதை செஞ்சாங்கன்னு கையங்கலமாக வீடியோ எவிடன்ஸோட ஆடியோ எவிடன்ஸோடு நீங்கள் பிடிச்சிங்கன்னா கூட ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் பிரதம மந்திரி சர்ச்சில் போய் கிறிஸ்மஸ் கரோலில் கலந்துப்பார், கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை பிஷப்புகள்கிட்டேருந்து வாங்கிப்பார். ஆனால் இன்னொரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இது சர்வதேச அளவில் இந்தியாவோட மானம் காற்றுல பறக்குது, சர்வதேச சமூகம் இந்தியாவோட முகத்தில் காரி உமிழுது அப்படின்றத பற்றின கவலை கூட அவங்களுக்கு கிடையாது. அது செய்வாங்க அவங்க. இது மோடியோட ஆசீர்வாதத்தோடு நடக்குதா, மோடியோட ஆசீர்வாதத்தை மீறி நடக்குதான்றது தான் $1 million கொஸ்டின். அதில் there are 2 schools of thought. ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து கண்டிப்பாக மோடி இதை விரும்பலை. ஏன்னா சர்வதேச அளவில் தன்னோட புகழை நிலைநாட்ட விரும்புகிறவர் நிச்சயமாக வந்து ஒரு சர்ச்சில் இந்த மாதிரி போய் அடித்தானுங்கன்னா கூட பெயர் கெடும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட், இல்லை மோடி விரும்பி தான் பண்ணுறாருன்னு. மோடி விரும்பி பண்ணுறாரோ விரும்பாமல் பண்ணுறாரோ அவரால் இதை தடுக்க முடியலன்றது தான் இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். கிட்டத்தட்ட வந்து 10 ஆண்டுகளில் வந்து 4000 இன்சிடென்ட்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இந்தியா முழுவதும். 2014 2024 மோடி வரைக்கும் நான் 4000 இன்சிடென்ட்ஸு. 2024-25 மட்டும் 1500 டாக்குமெண்டட் ஆன்டி கிறிஸ்டியன் அட்டாக்ஸ் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தன்னெழுச்சியாக ஸ்பொராடிக்காக நடந்ததுன்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியும். From 2014 to 24, more than 4,000 incidents of violence, intimidation, discrimination against Christians were recorded, with annual attacks rising sharply. ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய இந்த தாக்குதல்கள் இந்த 10 ஆண்டுகளில் வந்து தொடர்ந்து 2014-24 வந்து தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. அது ரொம்ப முக்கியம். கிராஃப் ஏறிக்கிட்டு இருக்குது. In 25 alone, reported document of 334 verified incidents. 25 வரைக்குமே 334 இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்குது. The worst affected உத்தரப்பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர். சத்தீஸ்கரில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்குது அங்கே வந்து. ஸோ these trends have alarmed Christian advocacy groups, human rights monitors who want the daily attacks have become routine in many areas. தினசரி நடக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. ஸோ இது நீங்கள் இப்போ கேரளா மாதிரியான இடத்துல எவ்வளோ ஒரு கன்னிங்காக ஒரு ஆட்டிடியூடை பிஜேபி கையாளுதுன்னா, கேரளாவில் வந்து முஸ்லீம்ஸுக்கு எதிராக கிறிஸ்டின்ஸை தூண்டி விட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு ஆண்டுக்கு முன்பு அங்கே இருக்கக்கூடிய 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே ஒன் ஆஃப் த கிறிஸ்டியன் டினாமினேஷன்ஸில் இருக்க ஃபாதர் வந்து லவ் ஜிஹாத் ஒரு பெரிய ப்ராப்ளம்னு பேசினார். அப்புறம் அந்த கேரளா ஸ்டோரி படத்தை சில சர்ச்சஸ்லேயே அவங்க வந்து திரையிட்டெல்லாம் காமிச்சாங்க. கேரளாவில் வந்து முஸ்லீம்ஸை வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு எதிராக கிளப்பி விடுறது. ஆனால் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து கிறிஸ்டியன்ஸ் அட்டாக் பண்ணும்போது வாய் மூடி மௌனமாக இருக்கிறது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 2 நன்ஸை கூட போய் சத்தீஸ்கரில் 2 நன்ஸு பாவம், அவங்க கேரளாவிலேருந்து சத்தீஸ்கருக்கு போன 2 நன்ஸு 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு 55 வயசு, ஒருக்கு 58 வயசு என்னமோ. அவங்கள வந்து சத்தீஸ்கர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கின உடனேயே அவங்கள பாவம், அவங்க பல ஆண்டுகளாக வந்து அங்கே அந்த சர்ச்சஸில் போய் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து மதமாற்ற வந்தாங்கன்னு எந்த விதமான ஒரு ஆயுதங்களையும் கையில் வைத்திராத 50 வயதை கடந்தவர்கள் என்றால் முதிர்கண்ணிகள், அவங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ரேங்க் 2 நன்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு அப்புறம் பெரிய அளவில் பிரச்சனை வெடித்து தான் அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. எந்த நியாய தர்மமும் இல்லாமல் கிறிஸ்டியன்ஸுக்கு எதிரான ஒரு அட்டூழியத்தை பிஜேபி அரசாக பிஜேபியும் பிஜேபியோட சங்க பரிவார அமைப்புகளும் கட்ட வைத்து விட்டுருக்கின்றன. சத்தீஸ்கரில் இருக்கிறது பிஜேபி கவர்மெண்ட். அந்த 2 நன்ஸோட அரெஸ்ட்டில் வந்து மோடியோ அமித்ஷாவோ வாயே திறக்கல. ஆனால் கேரளா பிஜேபி அவங்கள ரிலீஸ் பண்ணணும்னு, கேரளா பிஜேபி ரிலீஸ் பண்ணணும்னு கேட்பான். அங்கே பிஜேபி கவர்மெண்ட் தான் அரெஸ்ட் பண்ணி இருக்கும். இதை விட ஒரு மோசடி அட்டூழியம் பாவம் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ இந்த கிறிஸ்மஸ் வந்து கிறிஸ்டியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிறிஸ்மஸ் தான். கேரளாவில் குழந்தைங்க வந்து அந்த கரோல் கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டு குழந்தைங்க கரோல் பாடிக்கிட்டு அந்த ஊர்வலம் போகும்போது சில்ட்ரன் ஒரு அட்டாக்டு, குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அதில் ஒரு RSS ஃபங்க்ஷனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் வந்து 2001 வந்து ஃபாதர் ஸ்டெயின்ஸ் அண்ட் இஸ் 2 சில்ட்ரன் 2 குழந்தைகளை எரிச்சு கொண்டாங்க. ஸோ கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுக்கிட்டு போகக்கூடிய குழந்தைங்களோட ஊர்வலத்தில் போய் குழந்தைங்களை அடிக்கிறான்னா இந்த மிருகங்களை என்னவென்று நாம் சொல்லுவது? பிஜேபி ஹைகமாண்டோ அல்லது கேரளாவோட மந்திரி ராஜீவ் சந்திரசேகரோ இதுக்கெல்லாம் நேரடியாக வாயை திறக்கதில்லை. ராஜீவ் சந்திரசேகரை பொறுத்த வரைக்கும் சம்மந்தம் எல்லாம் பேசுவார். கேரளாவில் ஃபோக்கஸ்டாக பாயிண்டடாக இந்த மாதிரி அட்டாக்கை பற்றி கேட்கும்போது சைலண்ட்டாக பொத்திக்கின்னு இருப்பார் அவர். ஐ திங்க் உலகத்தில் இவர் போகாத நாடே கிடையாது. எல்லா நாட்டிலையும் போய் அந்த நாட்டுகளோட பட்டத்தை வாங்கி சூட்டிக்கிறார். எத்தியோப்பியாவுக்கு போவார், ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸுக்கு போவார், சைனாக்கும் ஜப்பானுக்கும் போவார், யூரோப்பியன் யூனியன் ஐரோப்பிய நாடுகளுக்கு போவார்,
இந்த பக்கம் ஆசியானில் இருக்கக்கூடிய தாய்லாந்து கம்போடியாவுக்கும் போவார். போகாத இடமே கிடையாது. லெமுரியா அது பேருனா அவங்களுக்கு வந்து பர்முடாஸ், அந்த பர்முடா ட்ரையாங்கிள் அது ஒன்றுத்துக்கு தான் போல அவர். மற்ற எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டார். எல்லா நாட்டிலையும் போய் அந்த பட்டத்தை வாங்கி போட்டுக்க வேண்டியது. ஆனால் இன்றைக்கு வந்து உலகத்திலேயே நம்பர் 1 மக்கள் தொகைங்கிறது கத்தோலிக்கர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான். பெரும்பாலான நாடுகள் கிறிஸ்தவ நாடுகள். நோபல் பரிசை எய்ம் பண்ணுறாரு மோடி. ஆனால் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் அடிக்கிறான். பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸ் பூரா வந்து கவலைப்படக்கூடிய அளவுக்கு இன்சிடென்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. மோடி வாயை திறக்கலாம், அமித்ஷா வாயை திறக்கலாம், மோகன் பகவத் வாயை திறக்கலாம், நிதின் அவங்க தலைவர் வந்து நட்டா வாயை திறக்கலாம், இப்போ போட்ட ஒர்க்கிங் பிரசிடென்ட் நிதின் நட்டாவும் வாயை திறக்கலாம், நப்பியும் வாயை திறக்கலாம், 2 பேரும் வாயை திறக்கல. இன்னமும் பிரசிடென்ட் வந்து நட்டா தான், இவர் ஒர்க்கிங் பிரசிடென்ட் தான். ஒர்க்கிங் பிரசிடென்ட்னு போட்டு அவருக்கு அது கொடுத்துருக்காங்களே விட பிஜேபி தலைவர் என்பவர் வந்து நட்டா தான். 2 பேரும் ஆனாலும் முடிவு மோடி அமித்ஷா மோடி அது நாம்கி ஆவாஸ். தலைவர்ன்றது நட்டா தான். நிதிஷ் நபீன் வந்து செயல் தலைவர் தான். வாயை 2 பேரும் வாயை திறக்கல. ஆகவே இவர்கள் பிஜேபி கிறிஸ்தவர்கள் மத மாற்றத்தில் ஈடுபடுகிறார்கள். மிஷனரிஸோட ரோலை பற்றி பிஜேபிக்கு கடுமையான ஒரு பார்வை உண்டு. மிஷனரிஸோட நடவடிக்கைகளை நம்ம ஒன்றும் எல்லாரும் ஆதரிக்கல. மிஷனரிஸோட நடவடிக்கைகளில் வந்து மத மாற்றம் என்பது இன்றைக்கி ஒரு பெரிய இஷ்யூ தான். வட மாநிலங்களில் அது ஒரு சிக்கலாகவே, குறிப்பாக வந்து சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மாதிரியான ட்ரைபல் ஏரியாஸில் கிறிஸ்டியன் மிஷனரிஸோட ரோலுன்றது ஒரு தீவிரமான விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய பொருள் தான். சந்தேகத்துக்கிடமின்றி அரசியல் சாசனம் வந்து மத மாற்றம் செய்வதை ஒருத்தனுக்கு அனுமதிக்கிறது. தான் விரும்பக்கூடிய மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கும் லாஜிக்கலி பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒருத்தரை மதம் மாற்றுறதுக்கும் சட்டத்தில் இடம் இருக்குது, மறுக்கல. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த சட்டத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? மிஷனரிஸோட அக்ரஸிவ் கன்வர்ஷன் ரோல் வந்து இன்றைக்கி வந்து சட்டம் இருக்கின்ற காரணத்துக்காக அது அப்படியே விட்டால் வேறு பல சிக்கல்களை உண்டாக்கும் என்ற சிந்தனையையும் நாம் கவனத்தில் கொள்கிறோம். அதில் இன்னொரு இடத்துல ட்ரைபல்ஸ் எல்லாம் ஹிந்து டினாமினேஷன் சென்சஸ்ல சொல்லணுங்கிற முயற்சியும் பிஜேபி எடுக்கும். தனி டினாமினேஷன் போகக்கூடாதுன்ற இடத்துல கிளாஷ் ஆகுது. ட்ரைபல்ஸ் வந்து ரொம்ப நல்ல பாயிண்ட். ட்ரைபல்ஸ் வந்து சென்சஸ் எடுக்க போகிறாங்க 26. ட்ரைபல்ஸ் வந்து இந்த ஹிந்துஸ் தான் அவங்க நான் ஹிந்துஸ் அப்படின்னு அவன் ட்ரைபல்னு ரிலீஜியஸ் காலத்தில் போடக்கூடாதுன்னு ஒரு பெரிய கேம்பெயினியை இன்னைக்கு பிஜேபி நடத்திக்கிட்டு இருக்கு. அப்போ ட்ரைபல்ஸோட வந்து அவங்க எல்லாம் ஓப்பன் கால் கொடுக்குறாங்க. ட்ரைபல்ஸ் ஷுட் டிக்ளேர் தெம்செல்ஸ் as ஹிந்துஸ். ட்ரைபல்ஸ் வந்து நாங்கள் ஹிந்துஸ் இல்லையான்னு டிக்ளேர் பண்ண வேண்டிய உரிமை அவங்களுது. இட் ஹாஸ் டு பி லெஃப்ட் அவுட் டு தி ட்ரைபல்ஸ். ஆனால் நீ ஹிந்துஸ் தான் பண்ணணும். who are not Muslims, who are not Christians, who are not Sikhs, who are not Jains, who are not Jews, அவங்க எல்லாருமே ஹிந்துஸ்ன்ற கேட்டகரிக்குள்ளே பிஜேபி சொல்லுது இன்னைக்கு. பட் வேற இது வந்து அவங்க தனி செக்டர்னு கிளைம் பண்ணுறாங்க. ட்ரைபலில் வந்து அவங்க இதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இப்போ லேண்ட்லேயாவது அதில் வந்து அந்த கிளைமை வந்து பிஜேபியால் தகர்க்க முடியுது ஈஸியாக. ஃபார் எக்ஸாம்பிள் சைவைட்ஸ் வந்து 2012, 13, 14 we are not ஹிந்துஸ்ன்னு சொல்லும்பொழுது அந்த இவங்கெல்லாம் பேர்னா கேரளா, கர்நாடகாவில் லிங்காயத்ஸ் வந்து பெரிய லெவலில் வந்து நாங்கள் வந்து we are not ஹிந்துஸ், வீர சைவைட்ஸ்னு சொல்லும்போது பெரிய அளவில் வந்து பிஜேபி அதை பிரச்சனை பண்ணிச்சு, நீ சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. அதை ஒரு மாதிரி க்ரஷ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. நோ தே ஹேவ் டு கால் தெம்செல்ஸ் அஸ் ஹிந்துஸ் தான், வீர சைவைட்ஸ்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தே மேனேஜ் இட் பிஜேபி. வேற ட்ரைபல்ஸ் கிட்ட இதை செய்யறதுல வந்து அவங்களுக்கு சிக்கல் இருக்குது. ஏன்னா செக்ரிகேட்டடா பல இடங்கள்ல அவங்க இருக்காங்க. அவங்களோட ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் ஆர் நாட் இன் டியூன் வித் இந்து ப்ராக்டிசஸ். பட் அங்கேயும் போய் ஆஸ் யூஷுவல் இவங்களோட வேலையை விஷமத்தை அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க, காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்கள ஹிந்து டினாமினேஷன்ல சேர்க்கணுங்கிறது இவங்களோட எண்ணமா இருக்கும்போது இந்த பக்கம் மிஷனரிஸ் அவங்கள கிறிஸ்டியானிட்டி கொண்டு போறாங்கன்னா கிளாஷ் ஆகுதுங்கிற இடம் வருது. கிளாஷ் ஆகுது இடம் வருது. அண்ட் ஒரு கான்ஸ்டிடியூஷன் கிவ்ஸ் அ ரைட் டு கிறிஸ்டியன் மிஷனரிஸ் டு கன்வெர்ட். And an individual has a right to claim whatever religion he wanted to claim. இப்போ இவங்களும் போய் அங்கே ப்ரீச் பண்ணி அவங்கள ஹிந்து டினாமினேஷன்ல நீங்க சேருங்கன்னு கேட்கறதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா அந்த இடம் வயலன்ஸா மாறுறது மட்டும் இல்லாம அந்த சாய்ஸ் கொடுக்க மாட்டேன்றான். ஒன்று கிறிஸ்டியன் மிஷனரிஸ் போய் அங்கே கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றான். ஆன்டி கன்வர்ஷன் லாஸை போட்டுறாங்க. ஆன்டி கன்வர்ஷன் லா இல்லாத ஸ்டேட்ஸில் வந்து ஏதாவது ரீசன்ஸை சொல்லி அவங்கள வந்து அந்த கேம்பெயினை ஆன்டி கன்வர்ஷன் ஆக்டிவிட்டீஸை பண்ண விடாமல் நகர்த்திடுறாங்க, அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, இல்லை அங்கேருந்து கொண்டு போயிடுறாங்க. என்ஜிஓஸ்க்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிடுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம பேசுறது வந்து you see tribals, the government of India should realize that the tribals have a right to declare whatever religion they wanted to declare. கன்வர்ஷன் உங்களுக்கு பிரச்சனைன்னு புரிஞ்சுக்க முடியுது. ஏற்கனவே கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுறதும் இப்போ பிரச்சனையாதான் கேள்வி. திமிரு தான் உனக்கு. கன்வர்ஷன் வந்து மதம் மாத்திரான்றது உனக்கு வர பிரச்சனை புரிஞ்சுக்கணும். இட்ஸ் a debatable one. அது அவங்க வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஓகே. இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷனில் ரெக்லெஸ்ஸாக கன்வர்ஷன் அனுமதிச்சோன்னா அது சில காஸ்கேடிங் எஃபெக்ட். லெட் தேர் பி டிபேட் ஆன் கன்வர்ஷன்ஸ், ஓகே.
பட் ஆல்ரெடி அவங்க கன்வெர்ட் கிறிஸ்டியன்ஸ், ப்ராக்டிஸிங் கிறிஸ்டியன்ஸ், அவன் கிறிஸ்மஸ் கொண்டாடல, உனக்கு என்ன கேடு, அதே இது போய் அடிக்கிற. அப்போ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இது எப்படி இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி அலோவ் பண்ணுது? எப்படி மோடியால் இங்கே தன்னோட நாட்டில் தான் சர்ச்சுக்கு போய் ஜீசஸ் கிரைஸ்ட்டை கும்பிட்டுக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் தான் கட்சிக்காரனுங்க தன்னுடைய சேனை போய் வந்து கிறிஸ்டியன்ஸை அட்டாக் பண்ணுது, குழந்தைங்க, பெண்கள், சர்ச் பில்டிங்ஸு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறாங்கன்னா இது எப்படி மோடி அமைதியாக பார்க்குறாரு? அப்போ மோடியோட சைலன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு விவாதத்திற்கு உள்ளாகும். அப்போ சர்வதேச சமூகம் இந்தியாவின் மீது கடுமையான பார்வையை தான் வைக்கும். ஒரு கவர்மெண்ட் எப்படி ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்கு? கவர்மெண்ட் எப்படி ஸ்டாண்ட் இல்லாமல் இருக்க முடியும்? பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பங்களாதேஷ்ல ஹிந்துஸ் அடிக்கிறாங்கன்றது உன்னோட சார்ஜ், அது உண்மை. பங்களாதேஷ்ல மைனாரிட்டிஸாக இருக்க ஹிந்துஸை காப்பாற்ற வேண்டிய அந்த யூனிஸ் அரசு காப்பாற்றவில்லை. நிச்சயமாக அங்கே ஹிந்துஸ் ப்ரொடெக்ட் பண்ணப்படணும். ஹிந்து டெம்பிள்ஸ் வேர் அட்டாக்டு, ஹிந்துஸ் வேர் அட்டாக்டு, ஈவன் கிறிஸ்டியன்ஸ் வேர் அட்டாக்டு, சர்ச்சஸ் வேர் அட்டாக்ட், எஸ்பெஷலி ஹிந்துஸ் வேர் அட்டாக்ட் பெரிய அளவில். அப்போ அதை வந்து இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ஷுட் டேக் நோட் ஆஃப் இட். அமெரிக்காலாம் கண்டம் பண்ணியிருக்கு, அது நம்ம வரவேற்கணும். ஏன்னா மைனாரிட்டிஸ் எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க மைனாரிட்டிஸ் தான். இப்போ அதே லாஜிக் தானே இங்கே வைக்கணும். இங்கே மைனாரிட்டிஸ்ன்றது பெயின் மெஜாரிட்டி முஸ்லீம்ஸ் தானே. இப்போ முஸ்லீம்ஸை காப்பாற்றுறது தானே உங்கள் கவர்மெண்ட்டோட ஒரே வேலை. இன்றைக்கி இந்துக்களுக்கு எதிராக யூனிஸாக இருக்க அதிகாரிகளை குரல் கொடுக்கல நீ சொல்றிய. அமித்ஷா என்னைக்காவது வாய் திறந்து பேசியிருக்காரா? மோடி வாய் திறந்து பேசியிருக்காரா? ரெண்டு எரும மாட்டில் ஒன்று. இந்தியாவில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக தொடர்ந்து நடத்தப்படுகிற தாக்குதல், குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளில் நடத்தப்படுகிற தாக்குதல் தான் பங்களாதேஷில் இன்றைக்கி மைனாரிட்டிஸுக்கு எதிரான தாக்குதல். இதற்கான எதிர்வினை தான் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. லோக்கல் ஃபேக்டர்ஸ் காரணமாக இருந்தாலும் அவங்க இந்த ஆபத்தை இந்தியா எப்படி சமாளிக்க போகுது? நீ இங்கே வந்து முஸ்லீம்ஸை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு, முஸ்லீம்ஸை எவ்வளோ இழிவுபடுத்த முடியுமோ இழிவுபடுத்திக்கிட்டு, முஸ்லீம்ஸோட வாழ்வாதாரங்களை சூறையாடிக்கிட்டு, இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு பங்களாதேஷில் ஹிந்துஸ் தாக்கப்படுறாங்கன்னு நீ வந்து கூக்குறதுன்றதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது ஏதோ ஒரு வகையில் சார் பொலிட்டிக்கலி அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனோ இல்லை ஃபினான்ஷியலி மற்ற இடத்துலையோ முஸ்லீம்ஸை ஒரு பாயிண்ட்டுக்கு கீழே கொண்டு போய் வச்சுட்டோம், அடுத்து கிறிஸ்டியன்ஸுன்னு மூவ் ஆனா இருக்காங்களா? ஆமாம், நிச்சயமாக. அவுட்ஃபிட்ஸ் அவங்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் 2 பேருமே டார்கெட்டட் தான். வேறு எந்த சந்தேகம் வேணாம். முஸ்லீம்ஸ்க்கு ஈக்குவலாகவே கிறிஸ்டியன்ஸ் அவங்க டார்கெட்டடு. ஏன்னா கிறிஸ்டியன்ஸுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெசிலியன்ஸ் இருக்குல்ல, மதமாக கன்வர்ஷனில் கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு ரெசிலியன்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் தே ஆர் கன்வெர்ட்டிங், பட் தட் கன்வர்ஷன் இஸ் அன் ஆக்டிவிட்டி சாங்ஷன்டு பை த கான்ஸ்டிடியூஷன். மத மாத்திர நடவடிக்கைகளை மிஷனரிஸ் ஈடுபடுறாங்களா? ஆமாம், ஈடுபடுறாங்க, உண்மைதான். பட் அது வந்து இந்திய அரசியலமைப்பு சாசனம் அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. நீ வேணா கான்ஸ்டியூஷனை மாற்றிட்டு போ. பதிலுக்கு நீங்கள் உங்களுடைய டீச்சிங்ஸை, ப்ரீச்சிங்ஸை, வேல்யூஸை கொண்டு போய் பரப்புரை பண்ணுங்க, அதில் ஒன்றும் சிக்கல் இல்லையே. உங்களுக்கான அந்த ரைட் உங்களுக்கு தானே இருக்கு. முஸ்லீம்ஸ் வந்து மெயின் எனிமிங்க, அதனால அவங்களை கிட்டத்தட்ட க்ரஷ் பண்ணிட்டானுங்க. அவங்களுக்கு கூடுதலாக இன்னும் வந்து இங்கே கடந்த காலத்தில் நிகழ்ந்த படையெடுப்புகள், பாகிஸ்தான் பிரிவினை எல்லாம் அவங்களுக்கு அந்த பேக் ஸ்டோரியாக அது அவங்களுக்கு ஒரு சேனலாக தான் இருக்குது. அது நம்ம அந்த வடு வந்து ஆறல, அதனால தான் வட இந்தியாவில் பிஜேபி வளருது, தென்னிந்தியாவில் வளரல. நம்ம அதை அனுபவிச்சதே இல்லை. We only say that let there be a level playing field and minorities-க்கு எக்ஸ்ட்ரா காஷியஸாக வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸை கொடுங்க. இன்றைக்கி இப்போ சிறுபான்மையின மக்கள், இஸ்லாமிய மக்களோட மிகப்பெரிய பிரச்சனை பெண் கல்வி. இஸ்லாமிய சமூகம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது. அதிகமான மக்கள் தொகை சிறுபான்மையினர் வகையில் சில மாநிலங்களில் வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் பாப்புலேஷனு, முஸ்லீம் பாப்புலேஷனு, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அவங்களோட பிரச்சனைன்றது வந்து தர்கா, கோயில், மசூதியெல்லாம் கிடையாது. அவங்களோட பிரச்சனைன்றது வந்து பெண் கல்வி, வேலையில்லா திண்டாட்டம், சுகாதார கட்டமைப்பு இல்லாதது, போதிய வீட்டு வசதி இல்லாதது. இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு எவனுமே வராமல் முஸ்லீம்ஸை வந்து ஓட் பேங்காக கருதுகிற போக்கு வந்து தமிழ்நாட்டிலே சரி, திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், இல்லை தேசிய அளவில் காங்கிரஸாக இருக்கட்டும், முஸ்லீம்ஸை ஓட் பேங்காக கருதுனது தான் பிஜேபி வளர்கிறதுக்கு காரணம். இந்த திமுக ஒன்றும் பெருசாக முஸ்லீமோட நலத்துக்கு எதுவுமே செஞ்சில்லை. இன்றைக்கி சிறுபான்மையின முஸ்லீம் கம்யூனிட்டியோட மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்து விமனேஜ், பெண் கல்வி. அந்த பெண் கல்விக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? 2 பேரும் ஓட் பேங்காக தான் நீ அவங்களை காப்பாற்றிருக்க, கருதி வச்சுருக்க. அதனால தான் அந்த பக்கம் போகிறான். பிஜேபி முஸ்லீம் பாடிஸ் உள்ள தீவிரவாத ரேடிக்கல் அவுட்ஃபிட்டை நோக்கி அவனுங்க நகர்றதுக்கு காரணம் நீ எங்களை ஓட் பேங்காக வச்சுருக்கன்றது தான். இந்த கோவை சிறைவாசிகள் 30 வருஷமா ஜெயிலில் இருக்கவங்களே இன்னமும் விடலை. 30 வருஷமா மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி தீவிரப்படுகிறது. ஆமாம், அது இன்னும் அவனை வந்து அவங்க கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய மதவாதிகள் பக்கம் இழுத்துட்டு போகுது. 30 வருஷமா நீ ஜெயிலில் வச்சுருக்க. ராஜீவ்காந்தி கில்லர்ஸ் 30 வருஷமாக இருக்கான்னு வெளியில் விட்டல. அதே லாஜிக் தானே வந்து நீண்ட நாள் சிறைவாசத்தில் அனுபவிக்கக்கூடிய இஸ்லாமிய கைதிகளுக்கு இருக்குது. இத்தனை இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை பண்ணுவேன்னு வெக்கமே இல்லாமல் மேனிஃபெஸ்டோவில் சொன்னீங்க. அது முடியாதுன்னு உனக்கு தெரியும்.
இந்த 4.5 வருஷம் அது இன்னும் பண்ணி ரிலீஸ் பண்ணல. இப்போ கூச்சமே இல்லாமல் அடுத்த மேனிஃபெஸ்டோ கமிட்டி கனிமொழி தலைமையில் போட்டிருக்காங்க. அதுலேயே இதே வாக்குறுதியை கொடுப்பானுங்க. காசா பணமாக அள்ளி விட வேண்டியதானே. பாவம் சார், ஒரு விரிவான ஒரு இடம். உங்கள் நேரத்துக்கு பருத்தலுக்கு மிக்க நன்றி சார்.